விஜிஎஸ் கார்டன் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஐடி லாக் ஆகிடுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, எனக்கு டவுட்னாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். பச்சை மிளகா செடி வச்சுருக்கேன். அது முருங்கை மரத்தில் தான், அது ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். நிறையா காய் காய்ச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இது வந்து தண்டுக்கீரை விதைக்கி விட்ருக்கேன். தக்காளி அறுவடை முடிஞ்சிச்சு, அதனால் செடி கொஞ்சம் வாடி போயிருக்கு. இது காற்றுலேயே பரவிடுதுங்க இந்த விதை, அதனால் நம்ம விதை தான் எடுத்து வச்சு போடணுன்னு இல்லை, அதுவாக முளைச்சி வந்துடுது எல்லா இதுலேயும் விழுந்து. இது கோழிக்கொண்டை டார்க்கு பிங்க் கலர். இதுலேயும் விதை அப்பப்போ விழுந்து ஏதாவது முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. களை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. துளசி செடி விதை வச்சிருச்சு. விதை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை முனியில் கிள்ளி விடணும், நான் அதை கிள்ள மறந்துட்டேன். இது மணத்தக்காளி கீரை. இதில் நிறைய விதை இருக்குங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து அப்பப்போ நான் சாப்பிடுவேன், அப்புறம் என் மகன் சாப்பிடுவான் சின்னவன். மிச்சத்தில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவோம், விதைக்கி எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. தக்காளி நிறைய காய் காய்ச்சிருக்கு. இந்த விதையை அப்பப்போ பறித்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் ஒன்று ரெண்டு எல்லா இடத்துலையும் விழுந்து அந்த விதைகளே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தனியாக விதை போட்டு முளைக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை. தண்டுக்கீரைனாலும் சரி, எந்த விதைனாலும் சரி, அதுவாக விழுந்து அதுவாக முளைச்சிருது. இந்த இது கோழிக்கொண்டை வந்து டார்க்கு ரெட் கலரு. தக்காளி செடி அறுவடை முடிஞ்சிருச்சு, அதனால கட் பண்ணி விட்டேன், மறுபடியும் தவிர்த்து வருது. நான் சொன்னல தண்டுக்கீரை, அது வாட்டுக்கு எங்கிட்ட கத்திரிக்காய் செடியில் விழுந்து வளர்ந்து வருது பாருங்களேன். இதை மெயின்டெனன்ஸ் கூட பண்ண முடியலங்க என்னால். நான் டெய்லரிங் கடை வச்சுருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் வேலையாக இருக்குதுன்னா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, அதனால் இதை பார்க்க முடியலை. கத்திரி செடியில் நிறையா பூ வச்சுருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம கத்திரி செடி வச்சு. அப்பப்போ ப்ரூன் பண்ணி விடுவேன், அப்புறம் அதுவாக தழுத்து வந்துடும். இது தக்காளி செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது பிரண்டை தண்டை, அதையும் ஒடிச்சு விட்ருந்தேன், இப்போ மறுபடியும் தழுத்து வருது. பந்தல் ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. பச்சை மிளகாவுக்கு பஞ்சமே இல்லைங்க, ரொம்ப கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். இது வந்து வெள்ளை கத்திரி. இது ஒரு பச்சை மிளகா செடி தான். நாற்று போட்டு வைக்கும்போதே நிறைய இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். இது வந்து உரம் போட்டு வச்சுருக்கேன், மண்ணை மூடி. இது வந்து கருந்துளசி விதை. இதுலேயும் நிறைய விதை வந்துருக்கு பாருங்களேன். இதை முனியில் வந்து அப்பப்போ கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டோம்னா இந்த செடி டேமேஜ் ஆகாமல் அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்கல. இது ஒரு வேஸ்ட்டு மம்பானை ரோட்டோரமாக கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் தக்காளி செடி வச்சு விட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே பச்சை மிளகா செடி தானாக வளர்ந்து வருது. இது பொன்னாங்கண்ணி கீரை. எங்கள் வீட்டில் கீரைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. ஏதாவது ஒரு கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பருப்பு கீரை ரொம்ப ருசியாக இருக்கும், பேருக்கு தக்கனதாக இருக்குது பருப்பு கீரை. பருப்பு போட்டால் அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. தூதுவளை அப்பப்போ ரசம் போட்டுக்கிருவேன். இந்த கொடியில் தான் ஏற்றி விடுவேன். அதான் கொடி டேமேஜாக இருக்குது, முதல்ல அந்த கொடியை என்னதுன்னு பார்த்து விடணும். நானும் நிறையா டைம் வச்சுட்டு எங்கள் செவர்லையே வரவே மாட்டேங்குது. இது சின்ன வாட்டர் கேன் தான், அதில் வந்து ஒரு பச்சை மிளகா செடியை நட்டு வச்சுட்டேன். விதை போட்டதில் நிறையா வந்ததுனால அதை எடுத்து வேஸ்ட்டாக்க எனக்கு மனசு வரல. எந்தெந்த இடம் கிடைக்குதோ அதிலலாம் ஃபுல்லாக வச்சு விட்ருவேன் நான். ஒரு இதில் ஒரு செடி தான் இல்லை, இஷ்டத்துக்கு முளைக்குது. அது ஆரம்பத்துலேயே நம்ம குட்டியாக இருக்கும்போதே பறிச்சிடணும், நம்மளுக்கு பறிக்க மனசு வராமல் அப்படியே விட்டுருது. அதுவும் இல்லாமல் டைம் வேறு கிடைக்கல, அதனே நிறைய இதாகிடுதுங்க.
இது வந்து மதர் பிளான்ட்ஸ். இதுலேருந்து குட்டி குட்டியாக விழுந்து அதுவும் நிறையா முளைச்சி வந்துடுது. உங்களுக்கு விஜிஎஸ் கார்டன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.